படிக்கணும்னு ஆசை இருந்தது. எங்கள் ஊரில் நான் பிறந்த ஊரில் காலேஜ் இல்லை, அப்போ படிக்க முடியல. வெளியூருக்கு போய் தான் படிக்கணுன்றது முடியாத நிலைமையில் இப்போது எனக்கு இங்கே இருக்கிறதுனால படிக்கக்கூடிய சந்தர்ப்பம். என் வீட்லேயே எனக்கு குடும்பத்தில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, மேலே படி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் படிக்க ஆரம்பிச்சேன். மார்ச் 2025 நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளின் முடிவுகள் இன்று மே 8 வெளியானது. மாநில அளவில் தேர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ள முதல் 5 மாவட்டங்களில் கோவை மாவட்டம் 97.48% 4வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த தேர்வு முடிவுகளில் பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதில் முக்கியமான ஒன்றாக கோவையை சேர்ந்த 70 வயதுடைய மூதாட்டி ராணி என்பவர் +2 பொதுத் தேர்வில் 346 மதிப்பெண்கள் பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். தற்போது அவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் தொடர்பான ஒரு பட்டப்படிப்பில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. அவரது உற்சாகமும் வயதை கடந்த கல்வி கனவை தேடிய உறுதியும் அனைவருக்கும் ஒரு பேருதாரணமாக மாறியுள்ளது. வணக்கம், என்னோட பேர் ராணி. வயசு 70. +2ல் அக்கௌண்டன்சியில் இப்போ 346 மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு நான் காலேஜ் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைன்னு போன மத்தம்பல அடிவாரத்தில் உள்ள கோயம்புத்தூரில் லா காலேஜுக்கு போயிருந்தேன். எத்தனை வயசானாலும் படிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் மார்க் அவங்க சொன்னது 95% இருந்தால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு சீட் கிடைச்சாலும் கிடைக்கும்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி சீட்டு வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக லா காலேஜ் படிக்கணும். யங்ஸ்டரை திரும்ப எழுதி பார்க்கணுன்றதா எனக்கு. 100 வாட்டி படிக்கிறத விட 3 வாட்டி எழுதி பார்த்தாலும் தான் போதும். தொடர்ந்து இன்னைக்கு படிக்கணும், நாளைக்கு படிக்கணும், அடுத்த வாரம் படிக்கணும், அடுத்த மாதம் படிக்கணும். இப்படி பட்டாங்கன்னா என்றைக்குமே ஆள் மனசில் பதிஞ்சிருக்கும். அந்த இது அவங்களுக்கு நல்ல மார்க் ஒர்க் பண்ணுறதுக்கும் மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ஞாபகம் இருக்கும். எல்லாம் உட்காந்தான்னா விரல் நீங்கள அப்படியே அந்த பாடங்கள்லாம் வரும். அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தது. எங்கள் ஊரில் நான் பிறந்த ஊரில் காலேஜ் இல்லை, அப்போ படிக்க முடியல. வெளியூருக்கு போய் தான் படிக்கணுன்றது முடியாத நிலைமையில் இப்போது எனக்கு இங்கே இருக்கிறதுனால படிக்கக்கூடிய சந்தர்ப்பம். என் வீட்லேயே எனக்கு குடும்பத்தில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, மேலே படி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் படிக்க ஆரம்பிச்சேன்.